முல்லா நசருதீனுக்கு அன்னைக்கு திருமணம் நடந்தது. அன்று இரவு நதிக்கரையை கடக்கிறதுக்கு முல்லா நசருதீனும் அவரோட இளம் மனைவியும் அவங்களோட உறவினர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு படகுல பயணம் செஞ்சாங்க. அப்ப திடீர்னு கடும் புயலும் வெள்ளமும் ஏற்பட்டுச்சு. அதை பார்த்த படகுல இருந்த அந்த இளம் பெண்ணுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் பயங்கரமான பயம் ஏற்பட்டுச்சு. ஆனா முல்லா நசருதீனும் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. அவரை பார்த்த அவரோட மனைவி அவரை பார்த்து, உங்களுக்கு இந்த அலைகளை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் ஏதும் சொல்லாத முல்லா நசருதீன் தன்னோட இடுப்புல சொருகி இருந்த கத்தியை எடுத்து தன்னோட மனைவியோட கழுத்துல குத்துறது மாதிரி கொண்டு போனாரு. அதை பார்த்த மனைவியோட முகத்துல எந்த ஒரு சலனமும் இல்ல. ஏன் உனக்கு கத்தியை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு முல்லா நசருதீன் கேட்டாரு. அதுக்கு அவளோ, கத்தி அபாயமானதுதான், ஆனா அதை வச்சிருக்கும் கைகள் என் மேல ரொம்ப அன்பு கொண்ட என் கணவரோடது, அதனால எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொன்னான். அதே போலதான் இந்த அலைகள் வேணா ஆபத்தானதா இருக்கலாம், ஆனா இது ஆட்டுவிக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர், அதனால எனக்கும் பயம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. முல்லா நசருதீனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தது, அதனால அவர் மேல அன்பும் இருந்தது. நம்மள பலரும் நான் கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். கடவுள் மேல செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயம் கிடையாது. ஒரு இடத்துல பயம் ஏற்பட்டா நம்ம மீது நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம்.